வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கூடவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் தான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். அதில் ஒரு ப்ராடக்ட் மட்டும் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணவே போகிறேன். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். அதில் என்னென்னலாம் போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால தான் இப்போ இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து பாக்ஸை வந்து காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை வீடியோ போட்டேன், வாங்கினதை அன்பாக்சிங் பண்ணதை போட்டேன். ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் இன் ரெக்கனிங் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க அது என்னென்ன இருக்கு அந்த பாக்ஸில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஓப்பன் பண்ணாத பாக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓப்பனிங் இந்த புக்கும் அப்படின்றத முதல்ல செக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய ஓன் ஹவுஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டல் ஹவுஸ்க்கு ஒன்று புதுசாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது என்னன்னு பாருங்க. ஸோ வால் மவுண்டிங்கில் வைக்கிற ஸ்டாண்டு தாங்க. சூப்பராக இருக்கும். இது நல்லா வந்து வெயிட்டும் வந்து தாங்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய ஓன் ஹவுஸில் வந்து மணி பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டில். ஸோ க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு பொம்மை இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து நல்லாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வாங்குகிற மணிக்கு இது ஒர்த்து தான். நம்ம செவுத்தில் இல்லை வாலில் நம்ம வந்து டைல்ஸ்லலாம் வந்து ஸ்க்ரூ பண்ணி ஹோல்ஸ் போட்டு நம்ம ஆணி அடித்து அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஸோ சூப்பராக வந்து இந்த ஸ்டாண்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது அப்படியே வந்து நின்றுடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து அது எப்படின்றத உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியே காமிக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து நம்ம கிச்சன் ஆக்சசரிக்கு தான் வாங்குறது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போ பார்க்கலாம் பாருங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக உட்டனில் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது உட்டன் கிடையாது, பிளாஸ்டிக்கு. ஸோ பிளாஸ்டிக்கில் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காகவே எடுத்து ஆக்சஸ் பண்ணாமல் இருந்தேன், யூஸ் பண்ணாமல். சரி இப்போ வந்து யூஸ் பண்ணிவிடுவோம், வாங்கியாச்சு, ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ இதை வாங்கியிருக்கேன். இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் என்னென்னலாம் வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டைனிங்லேயும் வந்து வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டைனிங் டேபிளில் வந்து வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சூப்பரான விளக்குங்க. இந்த விளக்கு வந்து இதையுமே போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். இது வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்காக வாங்கினது அப்படின்னு. ஸோ கூடிய சீக்கிரம் இப்போ வந்து கார்த்திகை தீபம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ கார்த்திகை தீபத்து அன்னைக்கு இதை நம்ம வந்து வீட்டு வாசலில் வச்சு விளக்கேற்றலாம்னு இருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து உருளியில் பூ போட்டு வைப்போம் இல்லையா டிஸ்டிக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் பூ போட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து விளக்கேற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சென்டரில் நம்ம ஏதாவது விநாயகரோ இல்லை புத்தரோ அந்த மாதிரி வச்சுக்கிறோம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த விளக்கு நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா கவர் போட்டு சீல் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கிங் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இது எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ ஏன்னா நான் வீட்டில் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அழகாக இருக்குது பார்க்க. பட் ஏன் வந்து கிளாஸ்லேயோ இல்லை உட்லேயோ பண்ணாமல் பிளாஸ்டிக்கில் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதை நான் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணே தவிர பிளாஸ்டிக்கா இல்லை உட்டா அப்படின்ட்டு நான் செக் பண்ணலை.
ஆனால் முக்கியமாக இதை பார்க்கும்போது நான் உட்டுன்னு நினச்சி தான் அதை ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் பிளாஸ்டிக்னு. சரி ஓகே வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த கண்டெய்னரை. இதே வந்து நம்ம வந்து கண்ணாடியில் வாங்கினா இன்னும் நல்லாயிருக்கும் உட்டை விட. ஏன்னா உப்பெல்லாம் வந்து உட்டில் போடும்பொழுது அது ஒரு மாதிரி பூஞ்சான் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், இது ஒரு சஜஷன் தான். ஸோ கண்ணாடியில் வாங்கலாம், செராமிக்கில் வாங்கலாம், பீங்கானில் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்னென்னலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிறிஸ்டல், அதாவது இந்து உப்பு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இந்து உப்புவை வந்து இந்த பெரிய கண்டெய்னரில் ஃபில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வந்து டைனிங்கில் வைக்கும்பொழுது ஸோ நம்ம வந்து சாப்பிடும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்திங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம நார்மலாக சால்ட்டு கல் உப்பு யூஸ் பண்ணுறதை விட இந்த இந்து உப்பு வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தான் வாங்கிக்கிட்டு இதை நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் கொடுக்குறாங்க அதை கூடவே. ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து அப்பப்போ வந்து கிச்சனுக்கு ஓட வேண்டியது இல்லை. சாப்பிடும் பொழுது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் பொழுது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே வந்து சால்ட்டு, இது வந்து ஆர்கானிக்காக வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து இந்த சால்ட் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தான் தெரியும். ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபில் பண்ணியாச்சு. இது லைட்டாக கட்டியாக இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக கொஞ்சம் உடச்சி விட்டுப்போம். கட்டியாக இருக்கிறது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்பொழுது இப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண இது பண்ணுவோம் இல்லையா, தேவையான உப்பு கொட்டாது, அப்படியே கட்டியாக நிற்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அது கட்டியெல்லாம் எடுத்துறது நல்லாயிருக்கும். இது வந்து மர டைப் பண்ணுறதுனால நல்லாவே டைட்டாக இருக்குது. ஹோல்ஸும் வந்து நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாகவே வரும் சால்ட்டு. இதில் வந்து பெப்பர் கொட்டி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த பெப்பர் வந்து நம்ம சமையல் டைமில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ எக்கு வந்து அவிச்சி நம்ம டைனிங்கில் வச்சு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு சாப்பிட அப்படின்னா அப்போ கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இன்னொன்று பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பெப்பர் சால்ட் போட்டு வைக்கிறது. கிளாஸ் தான் இது, கண்ணாடி பாட்டிலு. ஸோ இது வந்து கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இதில் இருந்தே நான் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டாக நம்ம வந்து சாட் மசாலா அந்த மாதிரிலாம் சாப்பிடும்பொழுது பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்றது நல்லது. ஸோ நான் கொஞ்சமாகவே வந்து கொட்டி வைக்கிறேன். ஏன்னா நமக்கு அதிகமாக வந்து கிச்சனுக்கு தான் வந்து யூஸ் ஆகும், டைனிங் டேபிளில் இருக்கிறது யூஸ் ஆகாது அவ்வளோவா. சால்ட் மேபி யூசேஜ் அதிகம் தான். கரெக்டாக போட்டுடலாம். இங்கே நல்லா வந்து இது ஓப்பனாக வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா வந்து இப்படி வைக்கிற மாதிரி நல்லாவும் இருக்குது, ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ ஒரு சூப்பரான டைனிங் செட் மாதிரி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்து உப்பு கொட்டி வச்சாச்சு. நம்ம தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பெல்லாம் நம்ம வந்து வைக்கிறோம், உப்பு இல்லை பத்தலை அப்படின்னாங்கன்னா அப்படியே எழுந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டைட்டாக தான் இருக்குது. ஸோ சால்ட் அண்ட் பெப்பர். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
மணி பிளான்ட் வைக்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். மணி பிளான்ட்டே கிடையாது, நம்ம வந்து எந்த ஒரு டெக்கரேட் பொருளாக இருந்தாலும் அது மேலே வச்சுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஏன்னா மணி பிளான்ட்டோ இல்லை நம்ம வேறு ஏதாவது வைக்கிறோம் ஐடியா இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாலில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு வாலில் எந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, அதுக்காக தான். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க வந்தது இதுதான். பல்லு குத்துறதுக்கு குச்சி கூட கொடுத்துருக்காங்க. இதான பிளாஸ்டிக்கு. ஸோ நம்ம ஷோவை அழகாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.